வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நீ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SI ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ் டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இங்கிலீஷ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் கிராமர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். உள்ள லெசன்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. 6th to 12th வரை இருக்கிற கிராமர் ப்ரிப்பேர் பண்ணணும். மொத்தம் 21 டாபிக் இருக்கும். நம்ம ஒவ்வொரு டாபிக்கா எங்க இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடியம்ஸ். ஓகேவா? இடியம்ஸ் எங்க இருக்கு நம்ம 8th புக்ல இருக்கிறத ஆக்சுவலா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு 8th புக் அப்படின்னு நான் டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த 8th புக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடியம்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது காமிக்கிறதுக்காக இந்த PDF. ஓகேவா? இடியம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டாபிக் இன்னைக்கு இடியம்ஸ். இடியம்ஸ் எங்க இருக்கும்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட்ல நான் உங்களுக்கு இந்த மாதிரி PDF ஆக்சுவலா வச்சிருந்திருப்போம். நான் உனக்கு கடைசியா தரேன். ஓகேவா? அடுத்து பாரு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் இடியம்ஸ். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 11th ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடியம்ஸ 8th 9th 10th 11th 12th 6th 7th மட்டும் தான் கேட்கல. மீதி இருக்கிற 4 ஸ்டாண்டர்ட்லயுமே இருக்கு. அதுலயே அதிகமா கொஸ்டின் எங்க இடியம்ஸ் கேட்டாங்கனால எங்க உட்காருதுன்னா 8th தான் உட்காருது. ஓகேவா? அதனால 8th நல்லா ப்ரிப்பேர் பண்ண. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 8th இங்கிலீஷ். 8th இங்கிலீஷ்ல இடியம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? நல்லா ஏதாவது ஒரு ட்ரிக்கி வச்சு மெமரி பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. சரி, அதுலயும் ஃபுல்லா எக்ஸசைஸ், கிராமர் பிளஸ் எக்ஸசைஸ் இது ரெண்டை பார்த்தா போதும். நம்ம ஃபர்ஸ்ட் கிராமர் நான் உனக்கு 21 டாபிக் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு எக்ஸசைஸ் தான் பார்ப்போம். ஃபுல்லாவே புக் பேக்கா பார்க்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இடியம்ஸ் மொத்தம் 8th 9th 10th 11th 12th இருக்கா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 8th இடியம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இடியம்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பத்துல உனக்கு சொல்லியிருப்பாங்க. இடியம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிடன் மீனிங் அவங்களே சொல்லியிருப்பாங்க. இடியம்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இடியம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மீனிங்கை வந்து ஹிடன் பண்ணி வேற ஒரு வார்த்தையில குறியீடை வச்சு சொல்றதுதான் இடியம்ஸ். அது நார்மலா அவங்க டைரக்ட் வார்த்தையில புரியாது. ஹிடன் மீனிங் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடியம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம சொல்லும் பொருளும் மாதிரி அதுக்கு நம்ம பொருள் படிச்சு நம்ம இதுதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதான் இடியம்ஸ். ஓகேவா? சரி, நமக்கு தேவை என்னென்ன கேள்வி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிக் த பக்கெட். கிக் த பக்கெட். கிக் த பக்கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டை. கிக் த பக்கெட்டோட மீனிங் டு டை. நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா அந்த பக்கெட்டை நீ தொட்ட நீ செத்த. அதாவது அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோ. டு டை அப்படின்னா சாகுறது. ஓகேவா? கிக் த பக்கெட். பக்கெட்டை தொட்டாலே செத்துருவான். அதை போய் கிக் பண்றான், அதாவது உதைக்க போறான். ஓகேவா? கிக் த பக்கெட் அப்படின்னா டு டை. அந்த பக்கெட்டை கிக் பண்ண போறான், தொட்டாலே செத்துருவான். அந்த பக்கெட்டை கிக் த பக்கெட் அப்படின்னா கிக் பண்ணா இறந்துருவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. கிக் த பக்கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு டை. கிக் த பக்கெட் அப்படிங்கிற மீனிங் டு டை, இறந்துருவ அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? கிக் த பக்கெட். சரி, அடுத்து ரெண்டாவது இடியம்ஸ். இது ஃபர்ஸ்ட் இடியம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான். கிக் த பக்கெட்னா டு டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து இடியம்ஸே பிரிச்சிருக்காங்க உள்ள. ஃபுட் இடியம்ஸ், ஸ்போர்ட்ஸ் இடியம்ஸ், நம்பர்ஸ் இடியம்ஸ், கலர் இடியம்ஸ்னு உள்ள பிரிச்சிருக்காங்க. அதாவது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுட் இடியம்ஸ்னா ஃபுட்டை வச்சு அதுல மீனிங் வந்து அந்த மீனிங்கை வந்து மேட்ச் வச்சிருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் இடியம்ஸ்ல ஒரு 2 கேள்வி கொடுக்கலாம். பேட் எக் எ பீஸ் ஆஃப் கேக். பேட் எக்கோட மீனிங் என்ன? நம்மளுக்கு ஆல்ரெடி இடியம்ஸ்ல இருந்து 2 கேள்வி இருக்கும். எஸ்ஏல வேர் டு ஸ்டடி பார்த்துருந்தோம். இடியம்ஸ் முக்கியமான பாக்குறது. ஓகே, அதனால இடியம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரி, பேட் எக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ டிஸ்ஆனஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன். அதாவது நேர்மை இல்லாதவன். அதான் ஏ டிஸ்ஆனஸ்ட் பர்சன், நேர்மை இல்லாதவன். அப்படி இல்லைன்னா இல் பிஹேவ்டு பர்சன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நீ என்ன பேட் எக்னா என்ன நினைச்சலாம்? ஒரு முட்டை பேட் எக்னா பேட்ன்றது நல்லா இல்லாதது, எக்குனா முட்டை அப்படின்ற மாதிரி தான் ஞாபகம். ஒரு முட்டையை வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டைய வெறும் முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு கலர் தடவை ஏமாத்துவாங்களா? அத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நேர்மை இல்லாம இருக்கிறது பேட் எக்கு. நார்மலான எக் இல்லது பேட் எக். டிஸ்ஆனஸ்ட் பர்சன் இல்லைன்னா இல் பிஹேவ்டு பர்சன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நார்மலா பிஹேவ் பண்ணல, இல் பிஹேவ்டு பர்சன் இல்லைன்னா டிஸ்ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க பேட் எக்கு. ஓகேவா? சரி, எ பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, இதெல்லாம் ஈஸியா போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அல்வா சாப்பிட்ற மாதிரினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸியா நான் அதை முடிச்சிருவேன் அப்படின்னு அதை சொல்ல வரேன். அந்த லைன்ல இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியா முடிச்சிருவேன் அப்படின்றதுல எனக்கு ஜுஜிபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. ஓகேவா? எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது கேக்ல இருக்கிற ஒரு பீஸ். அதெல்லாம் எனக்கு நான் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவேன், ஈஸியா நான் சாப்பிட்டுருவேன், சாஃப்டா இருக்கு. அதே ஞாபகம் வச்சுக்கோ. a piece of cake அப்படின்னா a task that can be accomplished very easily. ஒரு டாஸ்கை வந்து நான் ஈஸியா முடிச்சிருவேன், ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிச்சிருவேன். accomplished அப்படின்னா முடிச்சிருது, ஃபினிஷ் பண்றது.
a task that can be accomplished. எந்த டாஸ்கா இருந்தாலும் என்னால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதான் a piece of cake ஓட மீனிங். ஓகேவா? அதே மீனிங் தான். கிட்டத்தட்ட அல்வா சாப்பிடுற மாதிரி சொல்லுவாங்க. கேக் ஆஃப் பீஸ்னா எனக்கு அந்த டாஸ்க் செம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல வராங்க. a task that can be accomplished very easy. accomplishனா finish பண்றது. accomplished very easily, ரொம்ப ஈஸியா நான் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல a piece of cake, a bag இருக்குன்னா என்னன்னு பார்த்தோம், ill behaved person அல்லது dishonest person சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்லிருக்காங்க. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுல ஒரு 4 சொல்லிருக்காங்க. ஓகேவா? a couch potato. கவுச் பொட்டேட்டோ அப்படின்றது உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோன்றது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஒரு இடத்துல சும்மா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், பயன் இல்லாம சும்மா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி an idle person அப்படின்றது சோம்பேறியா ஒருத்தன், சும்மாவே ஒரே இடத்துல இருக்கான், எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்றதா an idle person. an idle person அப்படின்னா எந்த வித பயனும் இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்கான். கவுச் பொட்டேட்டோ அப்படின்றது அதான் an idle person. உருளைக்கிழங்கு மாதிரி சும்மாவே ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கான், எந்த வித பயனுமே அவனால இல்ல அப்படின்றத கவுச் பொட்டேட்டோ. ஓகேவா? an idle person, சோம்பேறியாவன், பயனற்றவன் அப்படின்னு சொல்ல வராங்க. an idle person, a couch potato. ஓகேவா? a smart cookie. குக்கின்றது என்ன சொல்லலாம், கிளவர் பர்சன். கிளவர் பர்சன் வந்து ஸ்மார்ட்டா குக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. குக்கின்றது வேற மீனிங், ஆனா நீ குக் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா a clever person. ஸ்மார்ட் குக்கின்றது a clever person. clever person ஸ்மார்ட்டா குக் பண்ணுவாங்க. clever person ஸ்மார்ட்டா குக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, அடுத்தது பாரு. கீழே பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டர், பிரெட்டுக்கு பட்டர் வந்து கண்டிப்பா இருந்தே ஆகும். that necessities. நெசசிட்டிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டாயம். நெசசிட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல கட்டாயம் அர்த்தம். பிரெட்டுக்கு பட்டர் என்னன்னா கட்டாயமா இருக்கணும். பிரெட்டும் பட்டரும் வச்சுதான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் பிரெட்டுக்கு பட்டர் கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு. பிரெட் அண்ட் பட்டர், their necessities. a couch potato. பொட்டேட்டோனா என்ன சொன்னா an idle person, உருளைல மாதிரி சும்மா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. a smart cookie, a clever person, ஸ்மார்ட்டா குக் பண்ணுவாங்க. பிக் சீஸ். பிக் சீஸ், அதை சாப்பிடும் போது சீஸ் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதே ஞாபகம். பிக் சீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an important person. முக்கியமான பர்சனுக்கு மட்டும் தான் சீஸ் தராங்க அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஒரிஜினல் மீனிங் அப்படிங்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் ஒரு மீன். பிக் சீஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பர்சன். நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு தான் சீஸ் தராங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. பிக் சீஸ் தராங்க, பெரிய சீஸ் தராங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. பிக் சீஸ், an important person. பிக் சீஸ்னா என்ன, an important person. a smart cookனா clever person, ஸ்மார்ட்டா குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? பிரெட் அண்ட் பட்டர்னா பிரெட்டுக்கு பட்டர் வந்து necessities. கவுச் பொட்டேட்டோனா an idle person. ஓகேவா? சரி, அடுத்து ஸ்போர்ட்ஸ் வச்சு டேர்ம்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் வச்சு 4 டேர்ம்ஸ் வருது. என்னென்ன டேர்ம்? the ball is in your court. the ball is in your court. your courtன்றது என்ன அப்படின்னா உன்னுடைய பிட்ச். the courtன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிட்ச்னு சொல்லுவாங்க. உன்னோட இடத்துல உன்கிட்ட பால் இருக்கு. the ball is in your court. உன் கையில உன் இடத்துல உன் பிட்ச்ல உன் பால் இருக்கு. அத ரைட் டைம்ல ரைட்ல பிரேக் பண்ண போறியா இல்ல லெஃப்ட் டைம்ல அந்த லெஃப்ட் பிரேக் பண்ண போறியா ரைட் பிரேக் பண்ண போறியான்ற டிசிஷன் எடுக்க போறது யாரு? நீ. அந்த பால் உன் கையில தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, ஒரு கைக்குள்ள பட்டாம்பூச்சி வச்சுக்கிட்டு அந்த பட்டாம்பூச்சி செத்துருச்சா உயிரோட இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். நீ செத்துருச்சுன்னு சொன்னா நான் அந்த பட்டாம்பூச்சியை நசுக்காம அப்படியே வெளியில விட்டுருவேன். நீ வந்து உயிரோட இருக்குன்னு சொன்னா இருக்க பிடிச்ச என்ன செஞ்சிருவேன், பட்டாம்பூச்சியை சாவடிச்சிருவேன். அது டிசிஷன் எடுக்கிறது யாரு? நான் தான் டிசிஷன் எடுக்க போறேன். அந்த மாதிரிதான் இது. the ball is in your court. உன் கோர்ட்ல பால் இருக்குது. அதை எப்படி டர்ன் பண்ணணும், என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது நீங்க தான் டிசிஷன் பண்ண போறீங்க. அதோட மீனிங் தான் அது. it is your turn to make a decision. பட்டாம்பூச்சி கதை தான். மேக் ஏ டிசிஷன், நம்மளோட டிசிஷன், நம்ம தான் மேக் பண்ண போற டிசிஷன். ரைட்டா எடுக்கலாமா தப்பா எடுக்கலாமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. ஓகேவா? இட் இஸ் யுவர் டர்ன் டு மேக் ஏ டிசிஷன். உன்னோட டர்ன் தான் டிசிஷன் மேக் பண்றது. ஓகேவா? எப்படி என்ன டிசிஷன் எடுக்க போறோம்ன்றது. இட் இஸ் யுவர் டர்ன் டு மேக் ஏ டிசிஷன். எதுக்கு? the ball is in your court. ஓகேவா? சரி, அடுத்து saved by the bell. saved by the bell, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 70-80 காலகட்டத்தில் ஏதாவது ஒரு படம் வருதுன்னு கிளைமேக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல போலீஸை கொண்டு வந்து கதையை முடிப்பாங்க. போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி முடிப்பாங்க. கடைசி நேரத்துல ஒரு தலையீடு, அதாவது ஒரு குறுக்கில் விட்டு அந்த கதையை முடிப்பாங்க. சேம் அதே இதுதான். சேவ்ட் பை த பெல்னா லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். அந்த கடைசி தலையீடுனால அதை வந்து சேவ் பண்ணுவாங்க. அதை கதை முடிய போது அவ்வளவுதான். அவனை காப்பாத்தணும்னா கடைசியா வந்து போலீஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி ஹீரோவை காப்பாத்துறது. அதான் கதை. கடைசி நேர தலையீடுல காப்பாத்துறதா என்னன்னு கேட்டா சேவ்ட் பை த பெல். அந்த பெல் அடிச்சு அவனை சேவ் பண்ண போற.
அந்த அலர்ட் அவ்வளவுதான் முடிய போகுது அப்படிங்கிற அலர்ட் பண்ணி அவனை சேவ் பண்றது. சேவ்ட் பை த பெல். என்ன சொல்றாங்க? சேவ்ட் பை a லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். இன்டர்வென்ஷன்னா தலையீடு, கடைசி நிமிட தலையீடுல சேவ் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸ்ட்ரைக் அவுட். ஸ்ட்ரைக் அவுட், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஞாபகமே வரல, ஃபுல்லாவே அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் அவுட்னா என்ன அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு, வரல, எனக்கு ஞாபகமே இல்லை, ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைக் அவுட்னா டு ஃபெயில் அட் சம்திங், ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றதான் ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்றது. டு ஃபெயில் அட் சம்திங், சம்திங்னா ஏதோ ஒண்ணு எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, அதான் ஸ்ட்ரைக் அவுட். ஸ்ட்ரைக் அவுட் ஆகல அப்படின்றது. ஓகேவா? ஜம்ப் ஃபார் ஜாய். ஜம்ப் ஃபார் ஜாய்னா என்ன? ஜம்ப் பண்றது. ஜாய்னா மகிழ்ச்சி, சந்தோஷத்துல ஜம்ப் பண்றான். ஓகேவா? ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஜம்ப் ஃபார் ஜாய், சந்தோஷத்துல குதிக்கிறவன் என்னன்னு சொல்லுவாங்க? ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்ப் ஃபார் ஜாய், ஹாப்பி. சரி, அடுத்து இல்லைன்னா சொல்றாங்க ஆன் த பால். ஆன் த பால். ஆன் த பால்னா என்ன? ஆன்ன்றது மேல, இந்த பால், பால் மேல நீ உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? பால் அப்படியே உருண்டுகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு அவேர்னஸா இருக்கணும். எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன என்ன செய்வோம் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பிளஸ் சிச்சுவேஷனை இது பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லி அவேர், நம்ம ஃபுல்லா அவேர்னஸ்ல இருக்கணும். ஓகேவா? ஃபுல்லி அவேர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். பாலை உருட்டிக்கிட்டு இதுல வச்சிருக்கணும். ஏன் வச்சுக்கோ? த ஆன் த பால். ஆன்ன்றது மேல, பால் மேல. ஆன் த பால், ஏதாவது பால் மேல வச்சிருக்க அப்படின்னா ஃபுல்லா பால் மேல ஒரு பால் டப்பா வச்சிருக்கணும். அது கீழே ஊத்திருமா ஊத்தாம இருக்கணுமா அப்படியே நிப்பாட்டி அப்படியே ஆடாம அசையாம ஒரு பால் மேல வச்சிருக்க. ஃபுட்பால் கீழே இருக்கு, ஒரு ஃபுட்பால் இருக்கு, இதுக்கு மேல பால் டப்பா வச்சிருக்க. இப்ப இப்படி இந்த பால் டப்பாவை கீழே விழுற அளவுக்கு நீ பொறுமையா வச்சிருக்க. அது எப்படி பார்த்துட்டே இருப்ப? உண்ற கூடாதுன்னு பொறுமையா அவேர்னஸாவே இருப்பியா? அதான் அவேர்னஸ். கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன். அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுக்கோமா? கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன், அவேர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன் ஆன் த பால். பால் மேல ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஆகணும்? அவேர்னஸா இருக்கணும் ஃபுல்லா. அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன், என்ன நடக்க போகுதுன்ற சிச்சுவேஷனை கண்ட்ரோலா இருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆன் த பால்னா ஃபுல்லி அவேர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன். அடுத்து ஃப்ரண்ட் ரன்னர். ஒருத்த முன்னாடி ஓடிட்டே இருக்கான், ஃப்ரண்ட்ல ஓடிட்டே இருக்கான், அதான் ஃப்ரண்ட் ரன்னர். முன்னாடி ஓடிட்டே இருந்தா அவன் என்ன செய்வான்? ஜெயிக்கிறதுக்காக அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் டு வின், அவன் கண்டிப்பா ஜெயிப்பான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு சக்சீட், இல்லைன்னா சக்சீட். சக்சீட்ன்றதும் அடுத்து வரதான். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் டு வின். ஃப்ரண்ட் ரன்னர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்கு, அவங்க கண்டிப்பா ஜெயிச்சுவான், முன்னாடி போயிட்டே இருக்கான், கண்டிப்பா ஜெயிச்சுவான் அப்படின்னு சொல்றதா எக்ஸ்பெக்ட். ஃப்ரண்ட் ரன்னர்னா எக்ஸ்பெக்டட் டு வின், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்து இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் இடியம்ஸ். பால் பார்த்துருவோம், பெல் பார்த்துருவோம், ஸ்ட்ரைக் அவுட் ஆகல, ஜம்ப் ஃபார் ஜாய், ஆன் த பால், ஃப்ரண்ட் ரன்னர். ஓகேவா? அடுத்து நம்பர் இடியம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்பர் இடியம்ஸ். ஆன் கிளவுட் நைன். ஆன் கிளவுட் நைன். கிளவுட பார்த்தா நம்ம வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. கிளவுட்னா மேகம். ஆன் கிளவுட் நைன். கிளவுட் நைன்ன்றது நீ ஆக்சுவலா என்ன பார்த்திருப்ப? இந்த தயாநிதி மாறனா, கலாநிதி மாறன் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரே கிளவுட் நைன் தான். ஓகேவா? அந்த கம்பெனி நேமே கிளவுட் நைன் தான். சன் பிக்சர்ஸ், கிளவுட் நைன் எல்லாம் வந்து அந்த மாதிரி. இந்த கிளவுட் நைனோட மீனிங் என்ன அப்படின்னா பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. ஹாப்பியா உனக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன். என்னோட படத்தை நீ பார்க்கலாம், ஒவ்வொரு தடவையும் ஹாப்பியானதை உனக்கு கொடுப்பேன். என்னோட ப்ரொடக்ஷன் பேரே கிளவுட் நைன் அப்படின்னு சொல்றான். பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஆன் கிளவுட் நைன், மேகத்தை பார்த்தா எல்லாம் சந்தோஷமா இருப்ப அப்படின்ற மாதிரி ஞாபகம். பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஆன் கிளவுட் நைன். அடுத்து 6 and 7. 6 and 7 என்ன ஞாபகம்? நம்ம வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, பாரதியாரா பாரதிதாசனான்னு தெரியலையே, கன்ஃபியூஸ் ஆகல, பாரதியாரா பாரதிதாசனா, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகல. அதேதான். 6 or 7 கன்ஃபியூஸ்டு. 6 and 7 கன்ஃபியூஸ்டு, இல்லனா இன் a state of disorder அல்லது ஆர் கன்ஃபியூஸ்ட் ஆர் a state of disorder. டிஸார்டர்ன்றது என்னன்னா ஆர்டரா இல்லாம எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி கலைஞ்சு போயிருக்கு. எங்கிட்ட நம்ம தான் ஆர்டர் பண்ணணும். டிஸார்டர்ல இருக்கு, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் நிக்கிறதா டிஸார்டர். இனி ஆர்டர் ஆஃப் டிஸார்டர், குழம்பி போய் நிக்கிறது. 6 and 7 ஒண்ணு குழம்பி போய் நிக்கிறது, இல்லனா கன்ஃபியூஸ் ஆகுது. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் a state of disorder அப்படின்னு சொல்றாங்க. டிஸார்டர்ல இருக்கிறது. ஓகேவா? சரி, 6 and 7 கன்ஃபியூஸ்டு. கிளவுட் நைன் கம்பெனி என்ன செய்வாங்க? ஹாப்பியான ஒரு படத்தை தராங்க, பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. ஓகேவா? சரி, அடுத்து ஒன் ஹார்ஸ் டவுன். ஒன் ஹார்ஸ் டவுன். ஹார்ஸ்ன்றது குதிரை, ஒன்று நல்லா தெரியும். ஒன் ஹார்ஸ். நம்ம இந்த படம் பார்த்துருப்போமா? கர்ணன் படம். கர்ணன் படத்துல ஒரே ஒரு குதிரை தான் படம் ஃபுல்லாவே காட்டிட்டே இருப்பாங்க. தனுஷ் வரதா இருந்தாலும் சரி, கடைசியா ஒரு சின்ன பையன் வரதா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குதிரை தான் கம்பாயிலா
அந்த மாதிரி ஒரு குதிரை இருந்துச்சுன்னா ஸ்மால் வில்லேஜா இருக்கு அப்படின்னு ஞாபகம் அவ்வளவுதான். ஒன் ஹார்ஸ் அப்படின்னா வெரி ஸ்மால் டவுன், ஸ்மால் டவுன்ல ஒரு குதிரை தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம். இல்லைன்னா ஆர் வில்லேஜ், கிராமத்துல இல்லைன்னா ஸ்மால் டவுன்ல ஒரே ஒரு குதிரை, ஒன் ஹார்ஸ் டவுன், ஒரே ஒரு குதிரை இருக்கிற டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வைக்கிறது தான் சொல்றோம். ஒன் ஹார்ஸ் டவுன்னா அது ஸ்மால் வில்லேஜ்னு அர்த்தம். ஒன் ஹார்ஸ் டவுன்ன்றது ஸ்மால் வில்லேஜ் ஆர் ஸ்மால் டவுன் ஆர் வில்லேஜ், சின்ன நகரம், சின்ன சின்ன டவுன் சொல்றான், இல்லைன்னா வில்லேஜ்னு சொல்றான். ஒன் ஹார்ஸ் டவுன். ஓகேவா? சரி, டேக் 5. டேக் 5னா நம்ம 5 விரல வச்சு டேக் 5னா ஷார்ட் பிரேக்னு சொல்றோம். 5 விரல வச்சு தான் ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் விடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றாங்கன்னு ஞாபகம். டேக் ஏ ஷார்ட் பிரேக், 5 விரல வச்சு டேக் ஷார்ட், அந்த 5 டேக் 5 அப்படின்னா ஷார்ட் பிரேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 5 விரல வச்சு ஷார்ட் பிரேக் சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம். டேக் 5னா ஷார்ட் பிரேக். ஓகேவா? டேக் 5 ஷார்ட் பிரேக். அடுத்து 7th ஹேவன். ஹேவன்னா என்னன்னா சொர்க்கம், கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்றதா ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 7th ஹேவன், 7வது சொர்க்கம் அப்படின்ற மாதிரி. வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், எதையாவது ஒண்ணு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்திலே நினைச்சுட்டே இருப்பாங்க. எதையாவது ஒண்ணு நினைச்சு நம்ம இதை மாதிரி ஆயிடுவோம் அதை மாதிரி ஆயிடுவோம் கற்பனையிலே நடக்கும்ல, ரொம்ப சந்தோஷத்துல நடக்கும்ல, அதான் 7th ஹேவன். 7th ஹேவன் அப்படின்னா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். வெரி ஹாப்பி அபவுட்னா எதையோ பத்தி. ஓகேவா? வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், ஏதோ ஒன்றை பத்தி சந்தோஷமா இருக்கிறதா 7th ஹேவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பர்ஃபெக்ட் 10. பர்ஃபெக்ட் என்ன? 10க்கு 10 வாங்கிட்ட. பர்ஃபெக்டா 10க்கு 10, அதான் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். நீ கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டா இருக்கு, அதான் பர்ஃபெக்ட் 10 அப்படின்னு சொல்றாங்க. 10க்கு 10 வாங்கிட்ட, பர்ஃபெக்ட் 10 அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், 10க்கு 10 வாங்கிட்டா அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து கலர் இடியம்ஸ். கலர் சொல்றது காக், ரெட் ஹேண்டட், பிளாக் ஷீப், இத மாதிரி கலர்ல சொல்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காக் ரெட் ஹேண்டட், அதாவது நம்மளுக்கு இது சொல்லுவாங்க, இரும்பு கரம் கொண்டவனை நாங்க வந்து புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெட் ஹேண்டட். காக் ரெட், காக்ன்றது கேட்சோட பாஸ்டன்ஸ் தான் காக். ஓகேவா? காக் ரெட் ஹேண்டட் அப்படின்றது கேட்ச் சம்ஒன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். கேட்ச் சம்ஒன் அப்படின்னா என்னன்னா அவனை நாங்க புடிச்சிருவோம், இந்த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங், ஏதோ ஒன்னு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை நாங்க புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. காக் ரெட் ஹேண்டட் அப்படின்னா நாங்க அவனை ஏதாவது ஒண்ணு தப்பு பண்றான் அப்படின்னா, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்க அவனை பிடிச்சிருவோம். செஞ்சுட்டு இருக்கும் போது செயல் இறங்கி இருக்கும் போதே அவனை பிடிச்சிருக்கா காக் ரெட் ஹேண்டட். அவன் செஞ்சு முடிச்சு அவன் தப்பு அதிகாரிலாம் தேடி அரசியலாம் இது பண்ண மாட்டோம். காக் ரெட் ஹேண்டட் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பிடிச்சிடுறது. ஓகேவா? டு கேட்ச் சம்ஒன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். இந்த ஆக்ட் ஆஃப் டூயிங், செஞ்சுக்கிட்டு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏதோ சம்திங். ஓகேவா? இந்த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங், catch someone, catch someone, யாரோ ஒருத்தனை பிடிக்கிறாங்க அவ்வளவுதான். இந்த ஆக்ட் ஆஃப் சம்திங் டூயிங், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் அப்பே பிடிச்சதான் காக் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இது காக் ரெட் ஹேண்டட். அடுத்து பிளாக் ஷீப். பிளாக் ஷீப் நீங்க கேள்விப்பட்ட பிளாக் ரஜினி டைலாக், பிளாக் ஷீப் சொல்லுவாங்க. கூட்டத்துல ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வித்தியாசமா தெரிஞ்சுட்டு இருந்தான். மொத்தம் எத்தனை ரஜினி அந்த இதுல எந்திரன் படத்துல சொல்லிருப்பாங்க, 500 ரஜினி இருக்காங்கன்னா அதுல ஒருத்த மட்டும் எல்லாமே ரொம்ப ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருப்பானா, பிளாக் ஷீப் சொல்லுவானா, அவ்வளவுதான். ஏன்னா அவன் வந்து கூட்டத்துல ஒருத்தன் வித்தியாசமா இருக்குது. ஓகேவா? ஆட் மேன் அவுட், குரூப்ல டூப், அவ்வளவுதான். அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பிளாக் ஷீப், ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட் வித்தியாசமா இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறது. டு பி தி அவுட்காஸ்ட், அன்லைக் தி அதர்ஸ். மத்தவங்களாம் கம்பேர் பண்ணும்போது இவன் மட்டும் அன்லைக்கா இருக்கான். அன்லைக் தி அதர்ஸ், மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க மட்டும் அன்லைக்கா இருக்கான், மீதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அன்லைக் தி அதர்ஸ், ஆட் ஒன் அவுட். அடுத்து டு பி தி அவுட்காஸ்ட், எல்லாமே குரூப்ல டூப்பா இருக்கிறது, வித்தியாசமா இருக்குது, அதுல இருந்து ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது. அதுதான் என்னன்னு சொன்னா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து அவுட் ஆஃப் த ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ, ரேண்டம்லி இல்லனா சர்ப்ரைசிங்லி அப்படின்னு சொல்றாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூ, ப்ளூ விட்டு போனோம்னா ரேண்டம்லி சொல்றாங்க, இல்லனா சர்ப்ரைசிங்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் த ப்ளூனா ரேண்டம்லி, சர்ப்ரைசிங்லி. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். ப்ளூ மூன் எப்ப வரும்? ப்ளூ மூனே கிடையாது, ஒண்ணு வெள்ளை கலர்ல தான் நமக்கு மூன் இருக்குது. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னா அது எப்பயாவது ரேரா வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம். வெரி ரேர்லி, ரொம்ப ரொம்ப ரேரு ப்ளூ கலர்ல மூன் வருது அப்படின்னு ஞாபகம். வெரி ரேர்லி, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், வெரி ரேர்லி. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ப்ரைசிங்லி இல்லனா ரேண்டம்லி. அவுட் ஆஃப் த ப்ளூனா சர்ப்ரைசிங்லி இல்லனா ரேண்டம்லி. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், ப்ளூ மூன்ன்றது வெரி ரேர், வெரி ரேர்லி. ஓகேவா? அடுத்து இந்த சைடு கிரே ஏரியா. கிரே ஏரியான்றது
எப்படி இருக்கும்? அந்த கிரே கலர்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி டார்க்கா இதா இருக்கும்ல, அததான் சொல்லுவாங்க இங்க. ஏ கிரே ஏரியா. கிரே ஏரியா என்னன்னு பார்க்கலாம். கிரே ஏரியா அன்கிளியர், எனக்கு கிளியரா தெரியல, ஒரு மாதிரி நீங்க இருட்டு அடிச்சு நீங்க கலர் காமிக்கிறீங்க, கிரே கலர்ல காமிக்கிறீங்க, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றது. கிரே ஏரியா அன்கிளியர் இல்லைன்னா அன்டிஃபைன்டு, என்னால டிஃபைன் பண்ண முடியல, அன்டிஃபைனடா இருக்குது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? கிரே ஏரியா அப்படின்றது கிளியரா இல்லாம இருக்கிறது, அன்டிஃபைன் பண்றது, டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதா கிரே ஏரியா. டார்க் ஏரியான்னு சொல்றது போல கிரே ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. கிரே கலர்ல காமிக்கிறாங்க கிரே ஏரியா. ஏன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய வாய்ப்பு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிப்பாங்க குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். செம்ம சான்ஸ் கொடுக்குறாங்க, வேல்யூபிளான சான்ஸ் கொடுக்குறன்றதா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். ஏதோ வேல்யூபிளான ஒன்ன கெட் பண்றதுக்காக குட் சான்ஸ் கொடுக்குறதா. குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். ஏதோ சம்திங் வேல்யூபிள் கொடுக்கறதுக்கான குட் சான்ஸ் தான் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து அனிமலை வச்சு இடியம்ஸ் கேக்குறது. எஸ் ஸ்னெயில் பேஸ். ஸ்னெயில்ன்றது என்ன? நத்தை. ஓகேவா? ஸ்னெயில்ன்றது என்ன? நத்தையை சொல்றதா ஸ்னெயில். பேஸ்னா என்ன? வேகம். நத்தை எந்த வேகத்துல போகும்? பொறுமையா போகும். அதான் சொல்லிடுறாங்க மூவிங் வெரி ஸ்லோலி அட் எ ஸ்னெயில் ஸ்பேஸ். ஸ்னெயில் பேஸ். பேஸ்ன்றது வேகம். ஓகேவா? நத்தை ஸ்னெயில்ன்றது நத்தை. ஸ்னெயில் பேஸ்ன்றது மூவிங் வெரி ஸ்லோலி. அவ்வளவுதான். அடுத்து லெட் த கேட் அவுட் த பேக். அவுட் ஆஃப் த பேக். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். மடியிலேயே பூனையை கட்டிட்டு அலையாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பூனையை மடியில கட்டிட்டு அலைய முடியுமா? எப்படி ஆனாலும் என்ன செஞ்சிருவோம்? வெளியில வந்துரும். அது மாதிரி உண்மையை நம்ம ரொம்ப நாளா என்ன செய்ய, உண்மையோ பெரியோ மறைச்சிருந்த ஒரு நாள் வெளியில வந்துரும் சொல்லுவாங்களா, அதான் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். நம்ம பேக்குள்ளே பூனை வச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கோம், ஒரு நாள் வெளியில வரும். அதான் சொல்லியிருப்பாங்க ரிவீல் எ சீக்ரெட். ரிவீல்னா வெளியிடுறது. ரிவீல்னா என்னன்னு அர்த்தம்னா வெளியிடு, சீக்ரெட்டை வெளியிடுறது. ஓகேவா? லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். பேக் அவுட் பூனை வெளியில தாவுல, சீக்ரெட் ஏதோ உள்ள வச்சிருக்கிறது வெளியில வருது. அதுதான் சொல்றாங்க ரிவீல் பண்றது. ஓகேவா? உண்மைய சீக்ரெட்டை ரிலீஸ் பண்றது. ரிவீல் பண்றதா என்ன சொல்றாங்கன்னா லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். பேக் விட்டு பூனை வெளியில வர்றது என்ன சொல்றான்? ரிவீல் எ சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. அடுத்து எ லயன் ஷேர். சிங்கத்தோட ஷேர் எப்படி இருக்கும்? சிங்கம் தான் அதிகமான பார்ட்டை எடுத்துக்கும். ஓகேவா? அதான் சொல்றாங்க எ பிக்கெஸ்ட் பார்ட். எ லயன் ஷேர். லயன் ஷேர்ன்றது எ பிக்கெஸ்ட் பார்ட், மிகப்பெரிய பார்ட்டை லயன் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாட்ச் லைக் எ ஹாக். ஹாக்ன்றது என்ன அப்படின்னா பருந்து, கழுகு. ஹாக்ன்றது என்ன? பருந்து. பருந்து மாதிரி வாட்ச் பண்ணு, கல்லுக்கு மாதிரி பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்சிங் வெரி கேர்ஃபுல்லி. வாட்சிங் கேர்ஃபுல்லி இல்ல வெரி கேர்ஃபுல்லி. பார்த்துக்கிட்டே இருக்கு, கல்லுக்கு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதான் இங்க சொல்லிருக்காங்க வாட்ச் லைக் எ ஹாக். ஓகேவா? அடுத்து ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். இங்க ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். மீன் வாட்டரை விட்டு வெளியில வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ஃபிஷ் வாட்டரை விட்டு வெளியில வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? வெரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், செத்துரும் கொஞ்சம் தூரத்துல, கொஞ்ச நேரத்துல. ஓகேவா? ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா வெரி அன்கம்ஃபர்டபுள். வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றாங்க. சரி. அடுத்து மேட் ஆஸ் எ ஹார்னெட். மேட் ஆஸ் எ ஹார்னெட். ஹார்னெட்னா என்ன? ஹார்னெட்னா என்னன்னு பார்த்தோம்னா குளவி. ஹார்னெட்னா என்னன்னு பார்த்தோம்னா குளவி. ஓகேவா? மேட் ஆஸ் எ ஹார்னெட். ஹார்னெட்னா குளவி. அதாவது குளவி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குளவி வந்து ஒரு மாதிரி இதாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்டு சவுண்ட் விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்குல்ல, அத மாதிரி ஞாபகம். மேட் ஆஸ் எ ஹார்னெட்னா எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஆங்கிரி. கோபத்துல சுத்திட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரின்றது கோபம். எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரியில கோபத்துல இருக்குது. மேட் ஆஸ் எ ஹார்னெட். ஹார்னெட்னா குளவி. குளவி மாதிரி ரொம்ப இதுல கோபத்துல சுத்திட்டே இருக்குது அங்கங்க. அதான் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி அப்படின்னு சொல்றாங்க. மேட் ஆஸ் எ ஹார்னெட். ஓகேவா? சரி. மீதி இருக்கிறது எக்ஸசைஸ் தான். நம்ம சிலபஸ்ல இருக்கிற உள்ள இருக்கிறதுல 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்து ஒரு மேட்ச் த பாயிண்ட் பொறுத்துக ஒன்று கொடுத்துருப்பாங்க. உள்ள கொடுத்துருக்கிறது தான் பொறுத்துகளை பீஸ் ஆஃப் கேக், க்ளோவ் லைன், பர்ஃபெக்ட் டென்னிஸ், ஸ்னேக் ஸ்பேஸ், ஆப்பிள் ஆஃப் மை. மீதி இருக்கிறத வச்சு நீங்க ஆப்பிள் ஆஃப் ஐ எடுத்துடலாம். பொறுத்துக கொடுத்துருப்பாங்க, டேஷ் கொடுத்துருப்பாங்க. அதை புக் பேக் வெறும் 8th புக் பேக்னு எடுக்கிறதுக்காக அதை வச்சிருக்கேன். அதனால அதை விட்டுருக்கேன். நம்ம அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம இது இடியம்ஸ் எதுல பார்த்துக்கோம்? 8th பார்த்தாச்சு. 8th இடியம்ஸ் நடத்தினதை பார்த்தாச்சு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது 9th, 10th, 11th, 12th இருக்கு. அடுத்த வீடியோல அதை சந்திக்கலாம். 8th தான் ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால 8th தனியாவே வீடியோ போட்டுருக்கேன். 9th, 10th வெறும் 5, 5, 10, 10 இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது. ஓகேவா? நீங்க கண்டிப்பா டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல வந்துடும். ஓகேவா? சரி. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.